அப்படியா? நான் ஆடுறதுக்கு மட்டும் தான் நினைச்சேன். சரி வாங்க, இனிமே ரிஹர்சல் ஆரம்பிக்காட்டி இவன் அழ ஆரம்பிச்சிருவான் போல இருக்கு. கம் ஆன். ராமு, உனக்கு எவ்வளவு இன்விடேஷன்ஸ் வேணும்? எனக்கா? எனக்கு இதுக்கு இன்விடேஷன்? ஏ, உங்க அண்ணனுக்கு அனுப்பலையா? அண்ணனா? அவர் எங்க இருப்பாரோ என்னமோ யாருக்கு தெரியும்? ஏ, அவர் அமெரிக்கால இருக்காரோ, லண்டன்ல இருக்காரோ, துபாயில இருக்காரோ யாருக்கு தெரியும்? ஆமா, உங்க அண்ணனுக்கு என்ன பிசினஸ்? ஒன்னா ரெண்டா? புதுசா 4 பெட்ரோல் கிணறு வாங்கணும் லாஸ்ட் டைம் வந்தப்போ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். அநேகமா இந்த ட்ரிப் வாங்கியிருப்பார். மஞ்சு, யூ நோ சம்திங்? ஒரு வாட்டி என்ன பார்க்க வரப்போ நியூயார்க் ஏர்போர்ட்ல டிக்கெட் வாங்க கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான், வித்தின் 45 மினிட்ஸ் ஒரு புது பிளேன் வாங்கிட்டு இங்கே வந்துட்டாரு. என்னென்ன இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு கேட்டேன். டேய், மனுஷனுக்கு டைம் தாண்டா முக்கியம்னாரு. அந்த மாதிரி பிஸியா இருக்கிறவரு இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுவாரா? அனிதா, நம்ம காலேஜ் ஆபீஸ்ல ராமுவோட அட்ரஸ் வாங்கி அவங்க அண்ணனுக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிரு. சரி. டேய் குண்டு, நீ என்னடா யோசிச்சுட்டு இருக்க? இல்ல, உங்க அண்ணன் புதுசா ஒரு பிளேன் வாங்கினாருன்னு சொன்னீங்க. அத உங்க வீட்ல எந்த இடத்துல நிறுத்தி வச்சிருப்பாருன்னு யோசிக்கிறேன். ரொம்ப சிம்பிள். எங்க வீட்டு பின்னாடி சர்வன் குவார்டர்ஸ் இருக்கு. அங்க கொஞ்சம் இடம் இருக்கு, அதுலதான் நிறுத்தி வச்சிருப்பாரு. ஆச்சரியமா இருக்குடா. ஆமா, இப்போ உங்க அண்ணன் எங்க இருக்காரு? நான் இங்கதான் இருக்கேன். உள்ளே ரொம்ப நேரமா உட்கார்ந்து இருக்கேன்பா. அப்படியா? மனுஷ் தலைவரே, எங்க சவாரி? அண்ணா நகருப்பா. ஏப்பா டிரைவர், வண்டி எப்பப்பா ஸ்டார்ட் ஆகும்? இது என்ன டாக்ஸியா இல்ல கட்டே வண்டியாயா இது? யோ, கண்ணை தொடச்சிட்டு பாருயா. இத போய் கட்ட வேண்டியதுன்னு சொன்னா வீட்டுக்கு போய் பொண்டாட்டிய சின்னாத்தான் கூப்பிடுவ போது இருக்க. என்னையா 15 நிமிஷமா ஸ்டார்ட் ஆகல? என்ன லட்சுமி, மானத்தை வாங்குற, சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடு. நிஜமாவா? வணக்கம் சார். வணக்கம். என்ன புயல ஏதாவது அப்படி இப்படி இருக்கா? அப்படி இப்படின்னா? அப்படி இப்படி என்ன கஞ்சா அபின் கடத்தல் தங்கம் இதெல்லாம். என்னையா வம்பு பண்ற? எங்களை பார்த்தா கடத்தல்காரங்க மாதிரி தெரியுதா உனக்கு? போச்சுக்காத சார், என் லட்சுமி போய் சொல்லாது. வண்டி பேசுமா? என் வண்டி பேசும். மரியாதையா பைக்குள்ள என்ன இருக்கு சொல்லு. சீனி 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 இருக்கு. சீனி என்ன திருப்பி கொடுத்துற, இல்லன்னா நான் உனக்கு இனிப்பு தர்றேன். குடையா கொடையா? கஞ்சா. இதுக்கு உங்க ஊர்ல பேரு சீனியாயா? உங்களை பார்த்த உடனே பட்டுச்சு. என் லட்சுமி எப்பவும் கரெக்டா சொல்லுவா. இறங்க கேட, இறங்க. திருட்டு பசங்களா. நம்ம லட்சுமி லட்சுமி தான். போய் சொல்லி ஒரு ஆளு என் வண்டிக்குள்ள ஏற முடியாது. நம்ம லட்சுமிக்கு பேனட் பூரா மூளை, நமக்கு தான் கொஞ்சம் கம்மி. வாயே வாயே, கேலா கேலா, பனானா பனானா. கபாலு, அதான் நான் பார்த்தேன். என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு 2 பேருக்கு தான் தைரியம் உண்டு. ஒன்னு உனக்கு, இன்னொன்னு யாருன்னு கேளுனா? யாருப்பா? என் பொண்டாட்டிப்பா. அதுவும் ராத்திரி நேரத்துல நான் தூங்கும் போது கபாலி கபாலின்னு என் பேரை சொல்லி கூப்பிடுவா. ஆமா, நீ இப்படி அடிச்சு போயிருக்க, மூஞ்செல்லாம் தொங்கி போய் கிடக்கு. மூஞ்சி மட்டுமா தொங்கி போய்க்குது, வாழ்க்கையே தொங்கி போய்க்குது. நைனா வதன்னு ஒரு டஜன் புள்ளிங்க, 10 குறைக்கு தங்கச்சி வேற. இதுங்களை காப்பாத்துறதுக்கு இந்த பய வண்டியை தள்ளின நாய் மாதிரி அலைய வேண்டியதாகுது. ஏயா, கவர்மெண்ட்ல சொல்லிருக்காங்களே 2க்கு மேல வேண்டாம், அது உனக்கு புரியல? ஆமா, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கஷ்டம் எங்க தெரிய போகுது? என்ன கஷ்டம்? பகல் பூரா சுத்திட்டு ராத்திரி வந்து குச்சில படுக்கலான்னு பட்டாக்கா, தூக்கத்துல பெறலும் போது அவன் மேல கை பட்டுச்சுன்னா கரண்ட் ஷாக் அடிச்சா மாதிரி ஆயிடுது. அந்த வருஷமே ஒரு எக்ஸ்ட்ரா டிக்கெட் ஒட்டிக்குது கூட. சரி நைனா சரி, நீ மட்டுமா சிரிக்கிற? என் நிலைமையை பார்த்து ஊரே சிரிக்குது. கடை வச்சிருக்குது. திரும்பி நான் சொல்லி கேட்டீங்க, கவர்மெண்ட்டுக்கு நம்ம நிலைமை எங்க தெரிய போகுது? நீ சரி, கேட்டுக்கிறேன். சார், பழவண்டி வண்டி எடு. சார் பழம் எடுத்துமா சார் வீட்டுக்கு? அப்படியா? எடுத்துமா சார். சரி சரி, அம்மா கிட்ட சொல்லு சார், கபாலி பழம் கொடுத்தான்னு. சொல்றேன். வாழை வாழை. எப்படி நடு ரோடு நடந்து போது பாரு. இவன் அப்பம் கட்ட ரோடு மாதிரி. இத பாரு, அம்மா அனுராதா சில்க் தாயே, கொஞ்சம் திரும்பி பாரு, எவ்வளவு தூரம் பின்னாலே வருது. இத பாரு,
இப்போ இடிச்சேன்னா ஃபுட்பால் மாதிரி எகிரி போயிடுவேன். இந்த ரோடு நான் கவர்மெண்ட் ஒன்று தான் கட்டி வச்சிருக்காரா? வேற யாருமே நடக்கவே கூடாதா? கொஞ்சம் ஓரமா போனா என்ன காது கேட்காதா? பைத்தியக்காரியா இல்ல பூ புள்ள தச்சு. ஆமா. நீ மன்னிச்சிடுங்க, உங்களை நான் பின்னால இருந்தே பார்த்தேனா முன்னால இருந்த விஷயம் தெரியல. நீங்க எங்க போன சொல்லுங்க, நான் கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுறேன். ஹென்ஸ்மேன் ரோட் போவோம். வாங்க வாங்க. வேண்டாங்க, என்கிட்ட பணம் இல்ல. எது? என்கிட்ட பணம் இல்ல. படம் இல்லையா? ஆஹா. பரவாயில்ல, போய் கேட்டேனா? வாங்க வாங்க வாங்க. மெதுவாங்க மெதுவாங்க. ஐயோ, நீங்க எப்படி நடந்தா எனக்கே வயிறு கலக்குதுங்க. மெதுவா மெதுவா. மன்னிச்சிடுங்க, இந்த புள்ளத்தாச்சின்னு தெரியாம தபலா வாசிக்கிற மாதிரி ஏதோ பேசிட்டேன். ஷாபைக்கு போய் கொடுத்துடாதீங்க. வாங்க உட்காரு உட்காரு. மெதுவா மெதுவா மெதுவா. வீணா வாசிக்கிற மாதிரி. அம்மா அப்பா சௌகரியமா உட்காருங்க. என்ச்மேன் ரோட். ஸ்டார்ட் ஆயிடு லட்சுமி, சோதிக்காத. ஸ்டார்ட் ஆயிடு. என்ன சொல்ற? சீச்சி இருக்காது. இத பாரு, எல்லாரையும் ஒரே மாதிரி நினைச்சிடக்கூடாது. கண்ட கண்ட நேரத்தில் விளையாடாத லட்சுமி. என் கண்ணில, என் ராணில. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஆயிடுமா? விழுந்தவன் தைய தொட்டு கும்பிடுற. ஸ்டார்ட் ஆயிடுமா? ஸ்டார்ட் ஸ்டார்ட் ஸ்டார்ட். ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ எப்படி ஸ்டார்ட் ஆக மாட்டேன் நான் பாக்குறேன். விளையாடுற என்னமா? உன் புருஷன் எங்க வேலை செய்யறாரு? போலீஸ் இன்ஸ்பெக்டர். என் தம்பியோ காலேஜ்ல படிக்கிறான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவனையும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஆக்கிடுறேன். ஆமா, இப்ப எத்தனாவது மாசம்? 9வது மாசங்க. கல்யாணம் எத்தனை நாள் ஆச்சு? 6 மாசம் ஆச்சு. இதெல்லாம் நமக்கு தேவைதானா? ஒம்பு தானே லக்ஷ்மி. நீ மரியாதையா ஸ்டார்ட் ஆடுமா? ஸ்டார்ட். லக்ஷ்மி ஏமா இறங்கிட்டீங்க? நடந்து போயிருந்தா இந்நேரம் போய் சேர்ந்திருப்பேன். நீயும் உன் வண்டியும். பரவாயில்ல, குழந்தை படுத்து சொல்லி அனுப்புங்க. முட்டாய் முட்டாய் வாங்கிட்டு வரேன். ஆமா, முதல்ல இந்த டப்பா வண்டியை சரி பண்ணு. வேணுங்க, உங்களை ஃப்ரீயா கொண்டு போய் விடுறேன்னு சொன்னேன்ல, எனக்கு வேணும். பாத்தியா லட்சுமி, உனக்கு கிடைக்கிற பட்டம். இப்போ அது மரியாதையா ஸ்டார்ட் ஆடுமா? வர்ற வர்ற நீ நடந்துக்கிற முறை எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல லட்சுமி. ஏதோ கள்ளக்கடத்தக்காரன் வந்தாங்க, நீ ஸ்டார்ட் ஆகல, நான் என்ன ஒத்துக்கிறேன். ஏதோ பாவம் புள்ளத்தாச்சு 9 மாசம் இன்னைக்கோ நாளைக்கோ அவ வந்து உட்கார்ந்து இருக்கா, நீ ஸ்டார்ட் ஆகுதுன்னா எப்படியா? இரு நீ உனக்கு 2 லிட்டர் பெட்ரோல் கம்மியா ஊத்து, அப்பதான் புத்தி வரும். ஃபரிதா ஃபரிதா ஃபரிதா, பாத்தியா என்னண்ணே? ராமுகிட்டே தபால் வந்திருக்கு. அவன் காலேஜ்ல பெரிய ஆண்டு விழாவா நம்ம கட்டாயம் வரணும்னு சொல்லி நமக்காக இவ்வளவு பெரிய இன்விடேஷன் அச்சடிச்சு அமைச்சிருக்கான். என்ன ஸ்டேஷன்? இன்விடேஷன். அது இன்விடேஷன் இல்லனே, இன்விடேஷன். ஏதோ ஸ்டேஷன். இது வந்தா போணுமா இல்லையா? பின்ன கட்டாயம் போணும். அது எவ்வளவு பெரிய காலேஜ். ஆனா அங்க எல்லாம் போகும்போது இந்த ட்ரெஸ்ஸோட போனா வெளியில தரத்திடுவாங்க. நல்லா டிப் டாப்பா போணும். கரெக்ட். அப்புறம் ஏதாவது ஒரு பியூன் நினைச்சிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய இடம், எவ்வளவு பெரிய ஆளுங்கெல்லாம் அங்க படிக்கிறாங்க. அங்க போனா சும்மா டக்கரா போனோம். அண்ணே ஒண்ணு பண்ணுனே, நல்லா அழகா சில்க்ல ஜிப்பாவும் வேஷ்டியும் வாங்கி போட்டுட்டு போனே. கரெக்ட்டுமா ஃபரிதா, ரொம்ப கரெக்ட்டுமா. அப்படியே ஒரு துண்டு போட்டுடு, கையில ஒரு கூஜா கொடுத்துடு. அங்க போய் எப்படி இறங்கணும் தெரியுமா? சும்மா இங்கிலீஷ் துறை எலிஜிபெத் மாதிரி. 10.5 12.5 ஓ வாட் யூ லாங் ஹேண்ட். என்ன சொல்றேன்? ரொம்ப பெருசா இருக்குன்னு சொல்றேன். புடிச்சுக்கோ. யோ டேப் ஐயா. டேப். இப்போ குதிக்க போறேன். 1 2 3. 37. பெரியவரே, நான் உன்ன சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களா? என்ன? நீங்க சின்ன குழந்தை துணி தைக்கிறதோட நிறுத்திக்கங்க. ஏ மேன், ஐ ஸ்டிச்சிங் ஒன்லி கிரேட் மேன். யூ நோ அமிதாப் பச்சன், கிரேட் ஸ்டார். He is my customer. What nonsense you are talking? எனக்கு இங்கிலீஷ் தெரியாதுன்னு கண்ணாப்பினா திட்டுறியா? குள்ள போயில அடிச்சேன்னா காணாம போயிடுவேன். நோ நோ, நீ கூட நம்ம தைக்கிற கோட்டை போட்டு பாரு, பெரிய மனுஷன் ஆயிடுவேன். டைலர், எங்க அண்ணனுக்கு இந்த துணியிலே கொடுத்து வச்சிருங்க.